2-3 பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேமா. இது கண்டிப்பா செய்வனதான். அதை உடைக்கலாம் எனக்கு மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு தான் ஆபத்து. அதுவும் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. டேய், ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாதாண்டா ஏன் உயிருக்கு ஆபத்து வரும். என்ன விட்டுடு, நீ பண்ணிக்க. ஆமா. நான் எனக்காக மட்டும் பண்ணலமா, உனக்காக தான் பண்றேன். ரோகிணி, என்னம்மா இவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? அந்த ஜோசியர் அப்படிதான் ஆண்டி சொன்னாரு. அந்த பரிகாரத்தை பண்ணலனா உங்க உயிருக்கு. நீ வேற திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. ஒரு நாள் தானே ஆண்டி. நான் வெள்ளி சனி விசேஷ நாள்ல கூட எந்த விரதமும் இருந்தது இல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சாப்பிடாம நான் இருக்க மாட்டேன். அதுவும் வேற இவன் தீச்சட்டி வேற எடுக்கணும்னு சொல்றான். ஆண்டி எனக்கு அதெல்லாம் புரியுது ஆண்டி. ஆனா மனோஜ் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஐயோ, என்ன நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் டெவலப் ஆயிட்டே வரேன். இப்ப என் பிசினஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆறுதல் சொல்ல நீயும் இருக்க மாட்ட, செய்வினையால உங்க உயிரும் போயிடும். டேய், வாய கழுவுடா. 2 பேரும் சேர்ந்து இப்படி பயமுறுத்துறீங்க. என்னால எதுவும் முடியாது. ஆண்டி, என்னால எதுவும் முடியாது. என்னால முடியாது. மா, ஜஸ்ட் மிஸ்மா. ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி போயிருந்தா உங்க தலையிலே விழுந்திருக்குமா. ஜோசியம் சொன்ன மாதிரி நடக்குதுமா. செய்வன உண்மைதாமா. ஃபேன் உங்க தலையில விழுந்திருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆண்டி, நான் கூட ஆரம்பத்துல நம்பல. ஆனா எனக்கே இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ஃபேன் லூசா இருந்திருக்கும். இத்தனை நாள் விழாத ஃபேனு இப்ப எப்படிமா விழுந்துச்சு? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் விட்டு இருந்தா உங்க மண்டை உடைஞ்சு மூளை வெளியில வந்து. எதுவும் நடக்கலன்னா கூட நீயே நடத்திடுவ போல இருக்கு. என்னால எந்த பரிகாரமும் செய்ய முடியாது.